தோழர் அன்பில் அவர்கள் கவிதை நீட்டை பற்றின கவிதை வந்து மிக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து அர்த்தங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த கவிதை வந்து ஏஎல்சிசி ஒருங்கிணைப்பு குழு குரூப்பில் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அதை அனைவரும் படித்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாத்துக்குமே புரியும். அடுத்தபடியாக தோழர் ஹரிகரன் அவர்களை கருத்துரை வழங்க அழைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு உங்கள் எல்லாத்தையும் வந்து தோழர்கள் சமூக நீதி போராளி அதை விட அதிகமாக கூறுவது எப்படின்னா சமூக விரோதின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க நம்ம எல்லாரையும் வந்து சமூக விரோதின்னு தான் கூப்பிடுவாங்க. இதில் நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா அவர்களுடைய மரணம் மிகவும் வருத்தம் அளிக்குது. இன்று அவங்களுடைய பிறந்தநாள். அவங்க 1700க்கு 1176 மதிப்பெண் எடுத்து ஒரு சாதாரணமான எளிமையான குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு பெரிய மதிப்பெண்ணை எடுத்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஆரம்பித்து வைத்த போராட்டம் தான் மிகவும் ஒரு பெரிய தீயாக வந்து இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம ஒன்றிய அரசு மூலியமா நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிய அரசு நீட் இதுல வந்து ஒரே கல்வி ஒரு மொழி ஒரு தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்களோட அரசியல்ங்கிற ஒரு நோக்கத்தை வந்து நீட் என்கிற ஒரு விஷயத்துல கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு கல்வி முறை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி கல்வி முறை இருக்குது. இதுல வந்து நம்ம சென்ட்ரல் போர்டு ஒன்றிய அரசுடைய கல்வி முறை வந்து நாடு முழுவதும் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே கல்வி முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க நீட் மூலியமா. இதுல வந்து நீட் ஒன்றிய அரசு இருக்கிற அரசியல் வந்து ஒன்றிய அரசியல் இருக்க நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட் மூலியமா வந்து அவங்களுடைய எக்ஸாமினேஷன் இதை வந்து நடத்தலாம். ஆனா வந்து அது மூலியமா அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க. இதற்கு ஒரு ரெமெடியா எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 230 சட்டமன்ற அவையில் இருக்க மெம்பர்ஸ் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லாம வேறுபாடு இல்லாம ஒன்று சேர்ந்து இதற்கான ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு தனி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும். நன்றி, வணக்கம். எதுக்கு சொன்ன